ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? கோபி சுதாகர் வீட்டுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் பிரச்சனையை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்லவே மாதிரி சுதாகர் பேசிகிட்டு இருக்காங்க. சுதாகர் கோபிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, சம்மந்தி தான் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. என்னோட லீகல் டீமு ஹோல்டர்ஸ் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டு எங்கள் குடும்பத்து ஆளு பேரில் வரணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தோம். வேணும்னா ரெஸ்டாரண்ட்டுக்காக சம்மந்தியம்மா கேட்குற பணத்தை வேணும்னா நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சுதாகர். இப்படி சுதாகர் சொன்னதும் கோபியும் செலியனும் என்ன பேசுவதுன்னு தெரியாமல் குழம்பிகிட்டு இருக்காங்க. சுதாகரும் எனக்கு அவசரமாக மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதன் பின்னர் செலியனும் கோபியும் வீட்டில் நடந்த விஷயத்தையெல்லாம் பாக்கியாட்ட சொல்கிறாங்க. சம்மந்தி தப்பாக எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, நீ தான் சம்மந்தியை அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசிகிட்டு இருக்க. அவர் எவ்வளவு பொறுமையாக நடந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்கியாக்கிட்ட ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியா கடுப்பாகி சொல்கிறா, அந்த ஆளை முட்டாள்தனமாக நீங்கள் நம்புங்க, ஆனால் நான் நம்ப மாட்டேன். என்னோட ரெஸ்டாரண்ட்டு போச்சு, இனிமேல் என் கையில் இல்லை. அந்த உண்மையை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த நேரத்தில் எனக்கு பொய்யா நம்பிக்கை கொடுத்து என்னை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லி கோபமாக பேசிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க பாக்கியா. அதை அடுத்து ரெஸ்டாரண்ட்டு வர அங்கே செல்வி முகம் கொடுத்து பேசாமல் இருக்காங்க. அவளிடம் ஏன் இனியா கல்யாணத்துக்கு வரலேன்னு பாக்கியா கேட்டுட்ருக்காங்க. என் பையனை பற்றியும் நான் யோசிக்கணும்ல அக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க செல்வி. அதன் பின்னர் பாக்கியா நடந்ததையெல்லாம் நினைத்து ரெஸ்டாரண்ட் வாசலில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க செல்வி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது தான் ரெஸ்டாரண்ட்டை இனியா பேரில் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ கூட சொன்ன அந்த ஆள் மனசில் ஏதோ வச்சுக்கிட்டு பண்ணுறாருன்னு நான் நம்பலைன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது எழிலும் அங்கு வர சுதாகர் மேலே கேஸ் கொடுக்கலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு கேஸ் கொடுக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறா, அந்த வீட்டில் நம்ம பொண்ணு வாழ போயிருக்கிறா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போதைக்கு பழைய ரெஸ்டாரண்ட்டை வச்சு கடனை அடைக்கலாம்ங்கிறத பற்றி யோசிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.